சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பொது காலத்திலே 22ஆம் வாரத்தில் இன்று நாங்கள் வெள்ளிக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று அவர் தன்னுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் உபவாசம் இருந்து மன்றாடி வருகின்றார்கள். ஆனால் உங்களுடைய சீடர், அதாவது இயேசுவினுடைய சீடர்கள் ஏன் உபவாசம் இருக்க முடியாமல் இருக்கின்றார்கள் என்று அவர்கள் ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்தது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், மணமகன் மணவிருந்தினரோடு இருக்கின்ற பொழுது எதற்காக உபவாசம் செய்ய வேண்டும்? ஆனால் அந்த மணமகன் அவரிடமிருந்து வேறுபடும் ஒரு நாள் வரும், அந்த நாளிலே கட்டாயமாக உபவாசம் இருக்க வேண்டும் என்று. அடுத்ததாக இரண்டு ஊமைகளை சொல்கிறார். முதலாவதாக, புதிய ஆடைகள் ஒரு துண்டை கிழித்தெடுத்து பழைய ஆடைகளோடு பொருத்தி அதனை செயற்படுத்த முடியாது. அது வித்தியாசமாக இருக்கின்றது. அது பொருந்தாதாக ஒன்றுக்கு ஒன்று பொருத்தம் இல்லாத ஒன்றாக காணப்படும். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், புதிய திராட்சை மதுவை பழைய தோட்பைகளில் வைக்க முடியாது. மாறாக அது இரண்டும் வைக்கின்ற பொழுது அது வெடித்து கிழிந்து விடும். எனவே புதிய திராட்சை மதுவை புதிய தோட்பைகளிலும் பழைய திராட்சை மதுவை பழைய தோட்பைகளிலும் வைக்க வேண்டும். இவற்கு பொருத்தம் ஏற்படாது என்று சொல்லுகிறார். அப்படியானால் அன்பார்ந்தவர்களுடைய எங்களுடைய எண்ணங்கள் எவ்வாறாக இருக்கின்றது? என்னுடைய எண்ணம் உண்மையாக பொருந்தக்கூடியதாக, எங்களுடைய வாழ்க்கை சிந்தனைகள் பொருந்தக்கூடியதாக இருக்கின்றதா? நாங்கள் எங்களுக்கு தேவையற்றவற்றை நாங்கள் நிரப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். பொருந்தாத ஒன்றை நான் பொருத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றை சம்பந்தப்படுத்தி கொண்டு நான் பொருத்தப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அப்படி இருக்கின்ற பொழுது அது இரண்டும் பொருத்த முடியாததாக இருக்கின்ற பொழுது அதனை அகற்றிவிட வேண்டும். நீங்களும் நானும் சாத்தானுடைய மாயைகளிலே நாங்கள் இருக்கின்ற பொழுது அதாவது ஒன்றுக்கு ஒன்று பொருத்தமற்ற செயற்பாடுகளை நாங்கள் பொருத்தி கொண்டு அல்லது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செயற்படுத்துவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களை அழைத்து நிற்கின்றார். அவற்றை அகற்றிவிட்டு ஒன்றுக்கொன்று பொருந்தக்கூடிய புதிய திராட்சை மதுவை புதிய தோட்பைகளை போடுவது போல நாங்கள் என்னுடைய எண்ணங்களிலே நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு புதியவற்றை புதிய ஒரு பாதையிலே புதிய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை இன்று நாளிலே இறை வார்த்தைகளை அழைத்து நிற்கின்றது. எனவே இதனை பற்றி நாங்கள் சிந்தித்து செயற்படுவதற்கு இறைவனிடத்திலே நாங்கள் இன்று நாளிலே